வெல்கம் டு ரகுரேஜ். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் வந்து ஒரு பெரியவர் வந்து சாப்பாடு கடை நடத்திட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரு 2 போலீஸில் ஒரு போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சாப்பாடு கடையை வந்து அடித்து துவம்சம் பண்ணுறாருங்க. கையில் தள்ளி விடுறாரு. ஒரு சில உணவுப் பொருட்கள் வந்து கால்லேயே வந்து எட்டி வச்சு எல்லாத்தையும் வந்து அந்த கடையை 2 செகண்டில் காலி பண்ணிட்டாருங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவ்வளோ அராஜகம் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த கடையோட உரிமையில் இருந்த பெரியவர் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காருங்க. எங்க நடந்தது, எதுக்காக இந்த பிரச்சனை அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த விஷயம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட நெல்வயல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து மஞ்சள் விரட்டு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. மஞ்சள் விரட்டு இப்போ ஜல்லிக்கட்டு இப்படி ஒரு மாடை விட்டு அடக்குறாங்க, அதே மாதிரி மஞ்சள் விரட்டு அப்படின்றது வந்து மாடுகளை வந்து கிரவுண்டு விட்டுருவாங்க. அங்கே நடந்துட்டு இருக்கு மஞ்சள் விரட்டு. அந்த இடத்துல நிகழ்ச்சியும் போது தெரியும், அங்கே வந்து தண்ணி ஃபஸ்ட்டு கிடைக்க கஷ்டம், சாப்பாடு கிடைக்க கஷ்டம். இதெல்லாம் யோசித்து ஒரு பெரியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இடத்துல வந்து அங்கே கூட எங்கேயோ ஒரு காலியான இடத்துல வந்து போட்டிருக்காருங்க, டிஃபன் கடை போட்டிருக்காரு. அப்போ அங்கே வந்து 2 போலீஸில் ஒரு போலீஸ் இறங்குறாரு. இறங்கி அவர்கிட்ட ஒன்றும் கடையை எடுங்கன்னு சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்ல. ஒன்றுமே சொல்லாமல் அவர் கடையை வந்து வந்தவொன்னே கையில் தட்டி விடுறாரு. ஒரு சில விஷயங்களை வந்து சாப்பாடு பொருளாக காலில் தட்டி விடுறாரு. 2 செகண்டில் அவர் கடையை வந்து இல்லாத பண்ணிட்டாருங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் அந்த போலீஸ்கார் பண்ணும்போதும் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, சைலண்ட்டாக நிற்கிறாருங்க. பாவம், அவருக்கு எவ்வளோ மனவேதனை இருக்கும். ஏன்னா வந்து கடை போடுறவங்களும் வந்து இருக்கிறவங்க இல்லாத படம் தான் கடை போடுவாங்க. ஏன்னா வந்து இந்த மஞ்சள் விரட்டு நடக்கும்போது மேபி அவர் இடத்துல டிஃபன் கடை வச்சிருக்கலாம். இந்த மஞ்சள் விரட்டு நடக்கும்போது கூட்டம் சேரும், அங்கே வரும்போது அவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அது செலவுக்கு எதனா ஆகும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து கடை போட்டிருக்காரே தவிர வேற எந்த ஒரு நோக்கத்திலையும் அவர் வந்து கடை போடலை. இருக்கிறவங்க கடை போடலை. ஆனால் இந்த போலீஸ்கார் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து காலிலே எட்டி உதச்சி அவர் கடையை வந்து காலி பண்ணி விட்டார். இப்போ இந்த வீடியோ தான் வந்து இணையதளம் முழுக்க வந்து வைரல் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய பேர் அந்த போலீஸ்காரை திட்டி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த போலீஸ்கார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த போலீஸ்கார் வந்து இறங்கின உடனே அந்த பெரியவர்கிட்ட, ஐயா கடையை எடுத்துருங்க, ஏன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து போலீஸ், அதாவது போலீஸ் மேலே எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல மரியாதை இருக்குது. ஏன்னா தப்பை தட்டி கேட்குற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம கேஸ் எதனா பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம கோர்ட்டுக்கு போக மாட்டோம், ஃபஸ்ட்டு போலீஸ் கிட்ட தான் போவோம். ஏன்னா பிரச்சனை அவங்க தீர்த்துருவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் போவோம். அவங்க கிட்ட முடியலன்ற பட்சத்தில் தான் வந்து நம்ம நீதிமன்றத்தை வந்து நாடுவோம். போலீஸ் மேலே ஏன்னா எல்லாருக்கும் அவ்வளோ மரியாதை இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளே வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படாத ஆட்களே கிடையாதுங்க. எல்லாரும் வந்து ஆசைப்படுற ஒரே விஷயம், சின்ன வயசுலேருந்து ஆசைப்படுறது போலீஸ். ஏன்னா போலீஸ் தான் வந்து கொஞ்சம் கெத்தாக இருப்பாங்க, தப்பு பண்ணால் தட்டி கேட்க உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. அதனாலே எல்லாரும் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படாத ஆம்பளைங்களே கிடையாதுங்க. ஒரு சில பேர் அந்த ஆசை நிறைவேற்றுறது அதுக்காக உழைச்சி போலீஸ் ஆகும். சில பேருக்கு அதை வந்து ஓகே ஒரு ஆசையாகவே இருந்திருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தப்பை தட்டி கேட்குற உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோ பார்க்குறோம். எவ்வளோ போலீஸ்காரங்க எவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்குலாம் வந்து அவங்களாம் வந்து அவங்களோட கை காசை போட்டு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நேற்று நடந்த இந்த ஒரு நிகழ்ச்சியால் நிறைய பேருக்கு என்னடா அந்த போலீஸ் இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் எல்லாருக்கும் ஆகிப்போச்சு. அதனால் நிறைய பேர் வந்து அந்த போலீஸ்காரரை வந்து திட்டி கமெண்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க சொல்கிறதுனால தான், ஏன்னா அவர் பண்ணுறது ரொம்ப அராஜகங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ரவுடிங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு அவர் இந்த மாதிரி பண்ணும்போது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த போலீஸ்கார் வந்து முன்னாடியே வந்து அவர்கிட்ட கடையை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை அவர் கேட்காம இருந்திருக்கலாம், அதுக்காக கூட அவர் இந்த வேலையை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் முன்னாடி சொல்லியிருந்தா கூட இப்போவும் சரி, ஐயா நீங்கள் எடுத்துருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்து எடுத்துருவாரு. இல்லையா நீங்கள் வந்து அந்த டேபிள் சேரை கொஞ்சம் ஓரமாக கூட வலிச்சு போட்டிருக்கலாம், இப்படிக்கா பண்ணாதீங்க எடுத்து அப்படின்னு கீழே வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு சாப்பிட்ற உணவுப் பொருளை வந்து காலால் எட்டி உதைக்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு செயலுங்க. ஏன்னா சாப்பிட்ற பொருள் நாளைக்கு அந்த சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனால் அந்த மனசாட்சி இல்லாமல் அந்த கடையை வந்து எட்டி உதைக்கிறாருங்க. காலை எல்லாத்தையுமே வந்து காலில் எட்டி உதைக்கிறாரு. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா புகையிலை, அதாவது புகையிலை சம்மந்தமாக பொருட்களை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொருள் விற்காமல் இருக்காங்களா? எவ்வளவு கடையில் அந்த பொருள் விற்றுட்டு தாங்க இருக்காங்க. நானே நேரில் பார்த்துருக்கேன். இந்த விஷயம் போலீஸ்க்கும் தெரிஞ்சு தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அவங்கள வந்து போலீஸ்காரங்களால ஏன் தட்டி கேட்க முடியல? அவங்களும் இப்போ இவர்கிட்ட காமிச்ச அந்த கோபத்தை வந்து அவங்ககிட்டயும் காட்டணும் இல்லைங்க? அவங்ககிட்ட ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? ஏன்னா அவங்க இருக்கப்பட்டவங்க, இங்கே இல்லாதவங்க அப்படின்றதுனால அந்த போலீஸ்கார் வந்து ஈஸியாக இவர்கிட்ட வந்து
அவரோட கோவத்தை காமிச்சிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ரவுடிங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துட்டு அவர் இந்த மாதிரி பண்ணும்போது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது உங்கள் டாடா பை.